என்ன சார் பாம்பு பாம்புன்றீங்க? போட்ட தம்பி, ஒவ்வொரு ரேகையும் கிளிமுக்கு தேலு மாதிரி படமா மனசுல ஏற்றி வச்சிருக்கு. இப்போ நம்ம தேடிட்டு இருக்கிறது பாம்பு. அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு சாட்சி அப்படின்னு சொன்னா உங்களுடைய கைவிரல் ரேகை அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. இந்த கைவிரல் ரேகை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக போற்றப்படுகிறது. இதை முதலில் ஏற்றுக்கொண்ட நாடு எது தெரிஞ்சுக்கலாமா? இந்த கைவிரல் ரேகை அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்குமே நினைவுக்கு வருவது, இப்போ ரேஷன் கடைக்கு போறோம், நம்மளுடைய கைவிரல் ரேகை வைக்கிறோம், பொருள் வாங்குறோம். ஆனால் அதே ரேஷன் கார்டுக்கு வேறு ஒருவர் கைவிரல் ரேகை வைக்கிற பொழுது அது ஏற்றுக்கொள்ளாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒருவருடைய கைவிரல் ரேகை மற்ற யாருடைய கைவிரல் ரேகையோடும் ஒத்துப்போவது இல்லை என்பதுதான் உண்மை. அதனாலதான் இன்னைக்கு நிறைய அலுவலகங்கள்ல பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் சிஸ்டம் வச்சிருப்பாங்க அட்டண்டன்ஸுக்கு பதிலாக. காரணம், வேறு ஒருவராலும் அந்த கைவிரல் ரேகையை வைக்க முடியாது என்பதுதான் உண்மை. அதோடு மட்டுமல்ல, உங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று, பத்திரப்பதிவு அலுவலகங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்கள் கையெழுத்து போட்டாலும் கைரேகையும் வைக்க வேண்டும். காரணம், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த கைவிரல் ரேகை மாறாது என்பதுதான் அறியப்பட்ட உண்மை. இந்த நீங்க வைக்கக்கூடிய கைவிரல் ரேகை ஒருவேளை புண் அல்லது காயங்கள் ஏற்பட்டு அந்த இடத்தில் வேறு தோல் வருகின்ற பொழுது வருகின்ற ரேகை மாறவே மாறாது, அதே ரேகை தான் இருக்குமா. அதோடு மட்டுமல்லாமல் வயதானாலும் அந்த ரேகை மாறாது என்பதுதான் கண்டறியப்பட்ட உண்மை. நீங்க சில நேரங்களில் பார்த்திருப்பீங்க, சில முதியவர்கள் கைவிரல் ரேகை வைக்கிற பொழுது சில நேரம் எடுத்துக்கொள்ளும் அந்த மிஷின். காரணம் என்னன்னா, அது தேய்ந்திருக்குமே தவிர கைவிரல் ரேகை மாறி இருக்காது என்பதுதான் உண்மை. ஆக ஒருவருடைய விரல் ரேகை எத்தனை ஆண்டுகளானாலும் அல்லது எத்தனை வயதானாலும் மாறாது என்பது கண்டறியப்பட்ட அறிவியல் உண்மை. 1880 சர் பிரான்சிஸ் கோல்டன் அப்படிங்கிறவர் 10 லட்சம் பேர்கிட்ட கைவிரல் ரேகை எடுத்து ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அதில் ஒருவருடைய கைவிரல் ரேகை கூட ஒத்துப்போகவில்லை என்பதுதான் அவர் கண்டறியப்பட்ட உண்மை. இதை திருக்குறானிலே சொல்லப்பட்டிருப்பதாக ஒரு செய்தியும் உண்டு. ஆக இப்படிப்பட்ட இந்த கைவிரல் ரேகை மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக ஏற்றுக்கொண்ட நாடு எது அப்படின்னு சொன்னா, இது தென் அமெரிக்காவில் இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்றோம், ஐநா சபை இல்லையா, இதை உருவாக்குவதற்கு முயற்சித்த நாடுகளில் இந்த நாடும் ஒன்று. அதோடு மட்டுமல்ல, உலக அரங்கில் மிக பிரம்மாண்டமான இசை அரங்காக இருக்கக்கூடிய ஒரு அரங்கு டீட்டோ கோலன் அப்படிங்கிற ஒரு இசை அரங்கு இந்த நாட்டில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த நாடுதான் அர்ஜென்டினா. இந்த நாடுதான் கைவிரல் ரேகையை ஆதாரமாக ஏற்றுக்கொண்ட முதல் நாடு. இந்த அர்ஜென்டினா அப்படிங்கிறதுல கூட ஒரு சுவாரஸ்யமான தகவல் உண்டு. என்ன அப்படின்னா, வெள்ளிக்கு வேதியியல் பெயர் அர்ஜென்டினோ. இந்த நாட்டுல வெள்ளி மலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி கிளம்பி இருக்கு. அதன் காரணமாக இந்த நாட்டுக்கு அர்ஜென்டினா அப்படின்னு பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. எது எப்படியோ, மிக முக்கியமான ஆதாரமாக கருதப்படக்கூடிய இந்த கைவிரல் ரேகையை முதலில் ஏற்றுக்கொண்ட நாடு அர்ஜென்டினா என்பது செய்தி. நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே. முத்தமிழ் செல்வன். வணக்கம் நண்பர்களே.